ஜொமேட்டோல பார்த்தனா ஒரு புதுசா பியூர் வெஜ் மோடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது பார்த்தனா ஒரு கேஸ்ட் இஷ்யூ வரைக்குமே கொண்டு போயிருக்கும். அதை பத்தி பார்ப்போம். லாஸ்ட் வீக் பார்த்தனா ஜொமேட்டோவோட சிஇஓ திபேந்தர் கோயல் வந்து ஒரு எக்ஸ்ல வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. என்னன்னா ஜொமேட்டோல வந்து ஒரு பியூர் வெஜ் மோடுன்னு ஒன்று கொண்டு வர போறாங்க. எதுக்குன்னா வந்து நார்மலா இந்த வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் அந்த டெலிவரி பார்ட்னர் தான் கொண்டு வருவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நார்மலா நமக்கு ஜொமேட்டோனாலே ரெட் கலர் யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க. இவங்க வந்து வெஜ்ஜுன்னு காட்டுறதுக்காக கிரீன் கலர் போட்டிருப்பாங்க. அவங்க பேக் எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கும். அந்த வர சாப்பாடு கூட நமக்கு அந்த பேக்கிங் கூட கிரீன் கலர்ல தான் இருக்கும்வாங்க. இது எதுக்கு மெயினா அவர் கொண்டு வந்தாருன்னா வேர்ல்டுலே பார்த்தனா லார்ஜஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் வெஜிடேரியன் வந்து இந்தியால தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால வெஜிடேரியன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூரா பார்ப்பாங்க. ஒரு நான் வெஜிடேரியன் கடையில போய் ஒரு வெஜ் ஃபுட்டை சாப்பிடவே மாட்டாங்க. வெஜிடேரியன் கடை இருந்தா மட்டும் தான் போய் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், இதை வந்து அவங்க நான் வெஜிடேரியன் பாத்திரத்தில் செஞ்சிருவாங்களா இல்ல ஏதாவது மிக்ஸ் பண்ணிடுவாங்களான்றனால எப்பவுமே வெஜிடேரியன் வந்து அந்த மாதிரி தான் போவாங்க. அதனால தான் பார்த்தா இந்த சரவண பவன், வசந்த பவன் இதெல்லாம் ரேட்டே அவ்வளோ அதிகமா இருக்கும். நார்மலா நமக்கு ஒரு சிக்கன் பிரியாணி 230 ரூபா இருக்கும். நான் லாஸ்ட் வீக் சாப்பிட்ட ஒரு மஷ்ரூம் பிரியாணி பார்த்தா ஒரு 230 ரூபா. சாப்பிட்டவொடனே எனக்கு பக்கு ஆயிடுச்சு, என்னடா அது வெஜிடேரியன்லாம் இவ்வளோ ரேட்டான்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் இந்த மஷ்ரூம் பிரியாணி சொன்னோன்னே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ ரீசெண்டாக வந்து கர்நாடகாவில் வந்து இந்த கோபி மஞ்சூரியனை பேன் பண்ணிட்டாங்க. நம்மளே கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பஞ்சு மிட்டாயெல்லாம் தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க. அந்த கலர் பவுடர் போடுறாங்க அப்படின்றதுக்காக அந்த கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பேன் பண்ண நியூஸ் வந்தோடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஃபுட்லலாம் இது இருக்குன்னு பார்க்கும்போது கோபி மஞ்சூரியனில் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு பகுதியிலேருந்து சாம்பிள்ஸ் வாங்குங்கன்ட்டு கர்நாடகாவில் ஒரு பகுதியிலேருந்து சாம்பிள்ஸ் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல எல்லாத்துலேயும் அந்த இது வந்துருக்கு. அதனால கோபி மஞ்சூரியனை பேன் பண்ணி விட்டாங்க. இந்த ட்வீட்டை பார்த்ததுலேருந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். ஏன்னா அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா நாங்களாம் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடுவோம். இப்போ இந்த நியூஸ் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து ஜொமேட்டோலேருந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்டர் பண்ணால் வெஜிடேரியன் ஃபுட் மட்டும் தான் வரப்போகுதுன்னு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு மிகப்பெரிய கேஸ்ட் இஷ்யூவே கொண்டு வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்ன இது ஒரு ஃபுட்டில் வந்து நீங்கள் பிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏன்னா நான் வெஜிடேரியன்லாம் ரெட் கலர் ட்ரெஸ்ல வந்துட்டு இருப்பாங்க, வெஜிடேரியன்லாம் வந்து கிரீன் கலர் ட்ரெஸ்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நிறைய பேர் போடுறாங்க இனிமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக போகுது அந்த டெலிவரி பார்ட்னருக்கு. ஏன்னா இப்போ ஒரு வெஜிடேரியன் இருக்க ஏரியால ஒரு நான் வெஜிடேரியன் டெலிவரி வந்ததுன்னா கண்டிப்பா அங்க இருக்கவங்கலாம் சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க, இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சு. இந்த ஃபுட்லயே வந்து நமக்குள்ள சண்டை வர்றதுக்கு ரீசன் கூட இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் சொல்லலாம். ஏன்னா நமக்கே தெரியும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பீஃப் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டிலே பிரச்சனை பண்ணாங்க. நிறைய பேர் வந்து நாங்க சாப்பிடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பீஃப் பக்கோடாலாம் போட்டுட்டு அப்படியே போராட்டத்தை எடுத்து சாப்பிட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சீமான்லாம் கூட குரல் கொடுத்திருந்தார், நாங்க என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன போடா, அப்படி இது எங்களுக்கு பிடிச்சது நாங்க சாப்பிட போறோம் அப்படின்னு பாரஞ்சித்லாம் கூட நிறைய குரல் கொடுத்திருந்தாரு. ஸோ சாப்பாடுலேயே நமக்கு இவ்வளோ பெரிய பிரிவினை வந்துட்டு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஜொமேட்டோல இப்படி ரிலீஸ் பண்ண உடனே நிறைய பேர் வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சிஇஓவை. நீங்க என்ன இப்பவே இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு பிரிவை கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படி இப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சி ஆன உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜொமேட்டோல இருந்து திரும்பி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க, சாரி நாங்க வந்து உங்களுக்குள்ள பிரிவை ஏற்படுறதுக்காக இல்ல, வெஜிடேரியன்ஸ் வந்து இவ்வளவு நாள் சங்கடப்பட்டு இருந்தாங்க, ஏன்னா எப்படி வாங்குறதுன்னு தெரியாம. ஜொமேட்டோல வந்து வெஜிடேரியன் ஃபுட்ஸ் இருந்தது, பட் வந்து நார்மலா அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல தான் வரும், பேக்கிங்லாம் கூட ரொம்ப நார்மலா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயமா இருந்தனால மட்டும் அந்த ஃபீட்பேக் வச்சு மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வந்தோம். மற்றபடி உங்களை நாங்கள் எதுவும் பண்ண போறது இல்லைன்னு. சரி, இதனால நாங்கள் என்ன பண்ண போறோம்னா நாங்கள் இன்னைக்கு கலர் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் மாற்ற போறது இல்லை, இனிமேல் எல்லா ஃபுட்டுமே சேம் ரெட்ல தான் வரும். பட் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் வெஜ்ஜுக்குன்னு இருக்கு, வெஜ் மோடுன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த வெஜ் மோட்ல புக் பண்றவங்களுக்கு இந்த நான் வெஜிடேரியன் கடையிலேருந்து வெஜ் ஃபுட்ஸ் வரவே வராது. அந்த கடையிலே ஒரு வெஜ் ஃபுட் இருந்தாலும் அந்த கடையிலேருந்து வராது, வெறும் பியூர் வெஜிடேரியன் மட்டும்தான். அந்த பாக்ஸ் கூட அவங்க சொன்ன மாதிரி ஒரு கிரீன் கலர்ல பக்காவா சேஃபா தான் வரும்னு சொல்லி அந்த சிஇஓ வந்து திரும்பி ட்வீட் பண்ணியிருக்காரு. இது கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வெஜ் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வருது, அது எந்த கலர் பாக்ஸில் போட்டு வந்தால் என்ன, இப்போ பச்சை கலர் போட்டு வந்தா என்ன, ரெட்டு போட்டு வந்தா, அதுக்கு ஒரு அடையாளம் படுத்துகிற மாதிரி தானே இருக்குது. அது ஒரு தப்பான விஷயம் தான் நினைக்கிறேன். அதை உணர்ந்து அவங்களே மாற்றிட்டாங்க. சரி, ஓகே, அவங்க ஒரு ஐடியாவோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோன்னே அவங்களே டீசெண்டாக மாற்றிக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக என்டிடிவி இந்தியன் ஆஃப் தி இயர்னு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோன்னா இந்த ஜொமேட்டோவோட சிஇஓ திபேந்தர் கோயல் தான் என்டர்பிரனர் ஆஃப் தி இயர் அவார்டும் வாங்கியிருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஆச்சே என்ன பண்ணீங்கன்னா, அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு 20 ஹவராக வந்து ஜூம் காலில் பேசிட்டு இருந்தோம், டாப் டீம்ஸோட நான் பேசிட்டு இருந்தேன், என்ன பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வெஜ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கான நிறைய ரெஸ்டாரண்ட்ஸை வந்து நாங்கள் இதுக்கு மேலே தான் சேர்க்கணும். ஸோ அந்த ப்ராசஸே எங்களுக்கு ஒரு 20 ஹவர் வந்து ஜூம் காலில் போச்சு. பட் இது வந்து நாங்கள் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, அது இதை போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிறைய புரிஞ்சது, ஓகே இவ்வளோ பிரச்சனை இருக்கா. ஏன்னா இந்த பிரச்சனை எங்கே போய் பாதிக்கும்னா முக்கியமாக இந்த ஹவுஸ் ஓனரில். ஏன்னா நார்மலாக இந்த ஹவுஸ் ஓனர்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது,
ஸோ ஒருத்தர் வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு மேலே போனால் கண்டிப்பாக அந்த வாடகை இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை கூட இருக்கும்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஸோ உங்கள் ஃபீட்பேக்ஸ்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கை வச்சு நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்பாடு கலரில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு பேக்கிங்லாம் பார்த்தா அதிலே கிளியராக போட்டிருப்பான், நான்வெஜ்னா ரெட் கலரில், வெஜ்னா கிரீன் கலர்னு. அதில் நம்ம எதுவும் பெரிய பிரிவினை பார்க்கல. பட் இந்த ஜொமேட்டோ டெலிவரியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருமானதுலாம் இப்போ தான் பயமாக இருக்குது. இப்போ அதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வெஜிடேரியன் ஒருத்தர் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாரு, அந்த ஃபுட்டு கூட நான்வெஜ் ஃபுட்டும் சேர்ந்து வரும் அந்த பாக்ஸில். அது வந்து அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்காம், நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்க அது உங்களோட இது. ஆனால் எவ்வளோ வன்மமாக இருக்காங்கல்ல சில பேர், அது அந்த நான்வெஜ் பக்கத்தில் படக்கூடாதுன்ட்டு. அது வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. அதெல்லாம் வந்து மக்களாக தான் பார்த்து திருந்தணும்னு நினைக்கிறேன். அந்த நான்வெஜ் ஃபுட்டு பக்கத்தில் வைக்கிறதுனால என்ன ஆக போகுது, அதுதான் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு. இப்போ சொமேட்டோவே இதை ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.